வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்முடன் சூக்குமமாக இணைந்து இந்நிகழ்வை நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். நாம் அருட்தந்தையின் கேள்வி பதில் நிகழ்வுகளை நம்முடைய முதுநிலை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறை M.K. தாமோதரன் ஐயா அவர்கள் தொகுத்து புத்தக வடிவில் கொடுத்துள்ளார்கள். அந்த புத்தகத்தில் உள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். மகரிஷி அவர்களே, பதிவுகள் தான் பிறவிக்கு காரணம் என்றால் உலகில் முதல் மனிதன் செய்த குற்றம் என்ன? இதற்கு சுவாமிஜி அவர்களோட பதில்: முதல் மனிதன் உலகத்தில் எப்படி தோன்றினான் என்று ஆராய்வோமானால் விலங்கினத்துடைய வித்து தொடரிலேதான் மனிதன் தோன்றியிருக்க முடியும். ஏனென்றால் வித்து இல்லாமல் உருவம் தோன்றியிருக்க முடியாது. அந்த முதல் மனிதன் ஐயறிவு விலங்கினத்திடம் இருந்துதான் வந்திருக்க முடியும். அதற்கு முன்பு ஐயறிவு, நான்கறிவு, மூன்றறிவு, இரண்டறிவு என்று பின்னோக்கி பார்த்தோமானால் ஓர் அறிவிலுள்ள தாவரத்திலிருந்துதான் உயிர் என்பது உற்பத்தியாகி இருக்கின்றது. இரண்டறிவில் இருந்து ஐந்தறிவு வரை விலங்கினம் எவ்வாறு வாழ்கின்றன? ஒரு ஜீவனை மற்றொரு ஜீவன் பிடித்து கொன்று தின்று வாழ்வை நடத்துகின்றன. உயிர்கொலை, பொருள் பறித்தல், வாழும் சுதந்திரத்தை அழித்தல் ஆகிய 3 குற்றங்கள் பதிவாகின்றன. இந்த பறித்துண்ணும் செயல்தான் உடல் செல்கள் மற்றும் கருமையத்தில் பதிவாகி இரண்டறிவு ஜீவனிலிருந்து ஐயறிவு வரை வந்து பிறகு முதல் மனிதனாகி இன்று வரை மனிதனுடைய ஜீவகாந்த சக்தியால் அவ்வளவும் இருப்பாகவும் இருந்து வருகின்றது. இந்த பதிவுகளே தேவைகளாலும் சூழ்நிலைகளாலும் மலர்ந்து செயலுக்கு வருகின்றன. இந்த பதிலை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்ததுங்க. நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவரோட சொற்பொழிவை கேட்டுட்டு இருந்தபோது அவர் சொன்ன ஒரு நிகழ்வு எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வந்தது. அவர் குறிப்பிடும்போது என்ன சொன்னார்னா, அவங்க இருந்த நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டாங்க. ஒரு ஆண்மகன் அவர் என்ன பண்ணுறாரு, அது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெண் மேலே ஒரு தலையாக காதல் கொள்கிறாரு. ஆனால் அவர் அந்த காலகட்டத்தில் அதை வெளிப்படுத்தவும் இல்லை, அந்த பெண்ணுக்கும் அதை பற்றி தெரியவும் செய்யாது. அந்த பெண்ணுக்கு வேறொரு இடத்துல திருமணம் நிச்சயமாகி திருமண ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவரால் அதை பொறுத்துக்கவே முடியலை. இவர் விரும்பின ஒரு பெண்ணை வேறொருத்தர் மனம் புரிஞ்சுக்கிறத இவரால் ஏற்றுக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊர்வலம் வர நேரத்தில் வர வழியில் இருக்கிற ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உக்காந்துக்கிறாரு. அந்த மரத்துக்கிட்ட அவங்க வரும்பொழுது கரெக்டாக அந்த இடத்துல குதித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மணமகனை கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறாரு. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கு சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை கிடைக்குது. சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் போன பிறகு அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெரியம்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அவரை பாதிக்குது. அப்போது இவருக்கு அந்த நோய் பற்றின விவரம் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு தீவிரமானதுன்னு தெரியும். இவரால் மற்றவர்களுக்கும் அந்த நோய் பரவக்கூடாது அப்படின்றதால அவருக்கு 2 வகையில் விடுதலை கிடைக்குது. ஒன்று, அவரோட குடும்பத்தை கூப்பிட்டு இவரை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு அந்த ஆயுள் தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்குது. குடும்பத்து நபர்களும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வயல்காட்டில் ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை அமைச்சு கொடுத்து ஒரு கட்டிலை கொடுத்து நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த நபர் உயிர் பிழைத்து விடுகிறார். அதன் பிறகு சில காலகட்டங்கள் கழிந்து அந்த நபருக்கு திருமணம் ஆகுது, குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவர் அவருக்கு பிறந்த அந்த ஆண் வாரிசு அவ்வளவு ஒரு பாசம் அப்படி கொட்டி அப்படி தலையில் ஒரு ஓலை பைய ஒரு பெட்டியை வச்சு உருவாக்கி அந்த பெட்டிக்குள்ளே அந்த குழந்தைய வச்சு அதை தலை மேலே சுமந்துக்கிட்டே தான் திரிவார். அந்தளவுக்கு அந்த ஆண் வாரிசு மேலே அவ்வளோ பாசம் வச்சு வளர்த்துட்டு வர்றாரு.
அப்போது அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்து பெரிய ஆண் மகனாக வளர்றாப்புல அப்போது அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து வெளிநாட்டுகளுக்கு போகணுன்னா மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இவருக்குமே அந்த மகன் ஒரு 25 26 வயசு அப்படி இருக்கும் பொழுது அவரும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட தந்தை வந்து மறுக்கிறாரு. என்ன பிள்ளை மேலே அவ்வளோ பாசம், பிள்ளையை விட்டு பிரிய முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் மகன் என்ன சொல்கிறாரு, நீ என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் மிரட்டுறாரு. ஐயோ நம்ம குழந்தைய நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. எல்லாம் முடிஞ்சு அவர் வந்து ஃப்ளைட் ஏற போகும்போது அவர் சொல்கிறாரு, அப்பா எனக்கு வயிற்றில் ஏதோ ஒன்று வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னவோ பண்ணுது அப்படின்னு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, ஏதோ சின்ன பிரச்சனை தான் நினச்சி ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி கையில் கொடுத்து ஃப்ளைட்டுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் அந்த ஆண் மகன் அந்த ஃப்ளைட்லேயே வந்து இறந்து போகிறாங்க. அப்பண்டிசைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குடல்வால் அதில் வரக்கூடிய ஒரு நோயினால் அது வயிற்றுக்குள்ளே வெடித்து அவரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இறந்து போகிறாரு. அப்புறம் வந்து அவர் அந்த உடம்புக்கு திரும்ப கொண்டு வராங்க. அப்போ பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து எல்லாரும் சுற்றி இருக்க எல்லாரும் அழுவாங்க, இது பண்ணாங்க. ஆனால் அந்த நபர் மட்டும் அழவும் இல்லை, இதுவும் இல்லை, தலையை தொங்க போட்டபடி அமைதியாக அவர் வந்து ஒரு மாதிரி உக்காண்டிருப்பாராம். அப்போ அதை அவருக்கு அப்போ அந்த நினைவுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டை மாதிரி உட்காந்துட்டு தலையை தொங்க போட்டார், அப்படியே இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு அப்போது பார்த்திங்கன்னா இரையாற்றலோட இது பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு தண்டனையிலிருந்து விடுதலையும் கிடச்சி, நோயிலிருந்து விடுதலையும் கிடச்சி, அதன் பிறகு அவரோட இதுக்கும் பார்த்திங்கன்னா அவரோட கர்மயத்தில் பதிவாகி இருந்த அந்த உயிர்க்கு பொருள் பறித்தல், வாழும் சுதந்திரத்தை அழித்தல் அப்படின்ற செயலை அவர் செஞ்சாரோ அதை மாதிரியே வந்து அவருக்கு ஒரு தண்டனையாகவே வந்து இரையாற்றல் வந்து கொடுத்தது. இதை வந்து 2 விதத்தில் பார்க்கலாம். செயல் விளைவாகவும் நாம் பார்க்க முடியும். அப்போ வந்து இரையாற்றல் வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து செயலுக்கான விளைவும் கொடுக்குது, எப்படி வந்து மனிதர்களோட கருமையத்தில் வந்து தன் விரும்பின ஒன்றை வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்க எதிராளியை வந்து அழிக்கக்கூடிய நிலைக்கும் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செயலாக எனக்கு இந்த பதிலுக்கு ஒப்புமையாக இருந்ததால் இதை அவங்க கூட பகிர்ந்துக்கொள்ளலாம் நினைத்தேன். நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.